சாஸ் எதுவும் சேர்க்காம நல்லா ஹெல்த்தியா கார்லிக் எக் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். 10 நிமிஷத்துல குயிக்கா செஞ்சிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ணின பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு கேரட் எல்லாம் பொடியா கட் பண்ணி வச்சுக்குவோம். 4 முட்டையை உடைச்சு ஒரு பவுல்ல சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 4 வரமிளகாயை மிக்ஸி ஜார்ல பொடிச்சு வச்சுக்குவோம். பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டு, ஒரு வெங்காயம், கேரட், பச்சை மிளகாய், அதோடவே சில்லி பிளேக்ஸ் எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அரை டீஸ்பூன் போல காய்க்கு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா கலந்து ஒதுக்கி வச்சுட்டு அதுலயே நம்ம அடிச்சு வச்சிருக்கிற முட்டையை சேர்த்து மெதுவா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப பொடி பொடியா பண்ணாம மீடியம்ல இருக்கிற மாதிரி எக்க வந்து நல்லா கலந்து, எக் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அதோடவே ஒரு கப் அளவுக்கு ரைஸை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ரைஸுக்கு தேவையான அளவுக்கு அரை டீஸ்பூன் போல உப்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்து நல்லா ஃபுல்லா கலந்து விட்டுட்டு அரை லெமனையும் பிழிஞ்சு விட்டுட்டு அதோடவே கொஞ்சமா மல்லித்தலையையும் தூவி நல்லா ஃபுல்லா கலந்துட்டு சுட சுட எடுத்து சர்வ் பண்ணி பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கடைக்கே போக வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு டேஸ்டான எக் கார்லிக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா